வெல்கம் டு அக்ஷரா பிரிண்ட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம போன வருஷம் நம்ம தீபாவளிக்கு ஆஃபர் போட்டிருந்தோம். யூஸ்டு மிஷின்ஸ், அதாவது இங்க் டேங்க்கு பிரிண்டரில் இருந்து லேசர் பிரிண்டரு எல்லா மாடல் மிஷினுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி ஆஃபராக போட்டிருந்தோம். அது வந்து போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ரீச் அவுட் ஆயிருந்துச்சு. நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மக்கிட்ட ஆனால் ஸ்டாக் இல்லை. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட்லேயுமே இங்க் டேங்க் பிரிண்டர் ஆகட்டும் இல்லை லேசர் பிரிண்டர் ஆகட்டும் யூஸ்டு மிஷின் ரொம்ப லோயரண்ட்டாக, அதாவது ரொம்ப லோ யூசேஜாக யூஸ் பண்ண மிஷினும் சரி, இல்லை இன்னுமே பிரிண்ட் அவுட்டு எடுக்காத மிஷினும் சரி, அந்த மாதிரி இருக்கிற இதில் நிறைய ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட், அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறோம், ஒரு இசேவை மையம் எடுக்கிறோம், இல்லைன்னா இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து இப்போ தான் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப லோ ப்ரைஸில் ஸ்டார்ட் அப் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோம். எல்லாமே இங்க் டேங்க் மாடல்லே இருக்குது, லேசர்லேயே இருக்குது, அதேமாதிரி கலரில் ஆல் இன் ஒன் மிஷினும் இருக்குதுங்க. ஸோ இப்போ நீங்கள் வாங்க, இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எப்சான் M100. இந்த மிஷின் இன்னும் சீலே ஓப்பன் பண்ணல. எதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மிஷினை காமிக்கிறோம் அப்படின்னா, நிறைய என்கொயரியில் கேட்குறது என்ன, எப்படி மிஷின் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. நம்மளது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சீல் ஓப்பன் பண்ணாத மிஷின் அப்படிம்போம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயரண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஷின் இன்னுமே இங்கே போடல. வாரண்ட்டி கேட்டிங்கன்னா வாரண்டியோடு கொடுத்துடலாம். ரொம்ப லோ ப்ரைஸ் தான் இதுக்கு பிச் பண்ணியிருக்கோம். அடுத்தது எப்சானில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் எப்சான் L3260. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் இங்க் இருக்குது. 2024 மாடலு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மந்த் பக்கம் வாரண்ட்டி இருக்குது. மொத்தமாகவே 1889 பேஜஸ் தான் யூஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிக்சரோட கிளாரிட்டி இது. ஸோ இது ஃபோட்டோ ஷீட் எடுத்துக்கலாம், பேம்ப்ளெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்துடுது. இந்த மிஷின் எப்சான் மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க, கெனான் மாடல் இருக்குது. கெனானில் பார்த்திங்கன்னா GM2070 இருக்குது, G3010 இருக்குது. அடுத்தது பிரதரில் பார்த்தீங்கன்னா பிரதர் பிரிண்ட் ஸ்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரஃபாக யூஸ் பண்ணுற மாடல். DTCP 820DW. இதில் வந்து டபுள் ட்ரே வந்துடும், ரியர் ட்ரே ஒன்று வந்துடும், ஃப்ரண்ட் ட்ரே ஒன்று வந்துடும். ஸோ டியூப்ளெக்ஸு, நெட்வொர்க்கிங், வைஃபை, ஃபுல் ஆப்ஷன் மிஷினுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப் டேங்க் இங்க் இருக்குது. அடுத்தது ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா HP ஸ்மார்ட் டேங்க் 530 அதுவும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் டேங்கிங்கோட எல்லாமே லீஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்குது. அதாவது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 8000 to 9000 பேஜஸ் யூஸ் பண்ண மிஷின் தான் எங்களுக்கு வந்து அதிகமாகவே யூஸ் ஆன மிஷின். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோம் பேஸ்டு யூஸ் பண்ண மிஷின். பைபேக்காக நம்மளுக்கு வந்து நம்ம எடுக்கிறது இதை வந்து 4 மிஷினோ ஒரு மிஷினோ உருவாக்கி அந்த மாதிரி நம்ம ஒர்க் இல்லைங்க. எல்லாமே சீரியல் நம்பர் இருக்குது, எவ்வளோ பேஜஸ் ஓடி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி லேசரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் ஆல் இன் ஒன் மிஷின் இருக்குதுங்க. மிஷினோட கிளாரிட்டி வைஸ் பாருங்கள், ஒரு மிஷினில் ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. ஏன் இது அப்படியே வந்து பேக் பண்ணி ரேப் பண்ணி வைக்கல அப்படின்னா, வந்த கஸ்டமர் நேராக வந்தாங்க அப்படின்னா அவங்களே செக் பண்ணி அவங்களே எடுத்துகிட்டு போய்கிட்டோம். ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்சான் அதுக்கப்புறம் வந்து கெனான் மட்டும்தான் எடுத்திருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரதரை பற்றி கேட்டிருந்தாங்க. பிரதர் மிஷின் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்னாங்க. HP இது எப்படி இருக்கும் அப்படின்னாங்க. இந்த டைம் இங்க் டேங்க்கில், அதாவது கலர் வேரியண்ட்டில் இருக்க எல்லா பிராண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. HP வேணும்னு கேட்குறவங்க HP, கெனான், பிரதர், எப்சான் எல்லா பிராண்டுமே இருக்குது, எல்லா மாடலுமே இருக்குது. அதாவது ஃபுல் ஆப்ஷன். ஒரு மிஷினில் வந்து எனக்கு டியூப்ளெக்ஸ், நெட்வொர்க்கிங், வைஃபை வேணுனாலும் அதுவும் யூஸ்டு மிஷினில் லோ யூசேஜில் இருக்கிற மிஷின் இருக்குது. இல்லை எனக்கு வந்து இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் அப்பாக யூஸ் பண்ணுறோம், அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபங்க்ஷன் மட்டும் இருந்தால் போதும், அதாவது வெறும் பிரிண்ட் அவுட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாலும் அந்த இதுக்கான வேரியண்ட்டுக்கான மிஷின் இருக்குது. இல்லை நாங்கள் எங்களுக்கு பிரிண்ட் ஸ்கேன் காப்பியோட வேணும், ஒரு சின்னதாக ஒரு ஜெராக்ஸ் ஷாப் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஓகே, அதுவும் இருக்குதுங்க. இல்லை ஸ்டுடியோ பர்பஸ்க்கு வந்து கேட்குறாங்க, அதாவது 6 கலர் ஸ்டுடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 கலர் வந்து யூஸ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து 6 கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 கலர் வராதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்சான் L360 அப்படிங்கிற மாடல் தான் எல்லா ஸ்டுடியோலையுமே வந்து ஃபேவரபிள் மாடலாக இருந்துச்சு. ஸோ அதோட இமேஜ் என்ன, இப்போ வந்திருக்க 6 கலராக அன்னைக்கே மேட்ச் பண்ணி கொடுத்தது தான் எப்சான். ஸோ அந்த இதுக்கு ஸ்டுடியோ பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண பிரிண்டர் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட இருக்குது. இது எல்லாமே ஒரு மிஷின் 2 மிஷின் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே நிறையாவே ஸ்டாக் இருக்குது. உங்களை ஏமாத்துறதுக்கு வந்து நாங்கள் இடம் கொடுக்கறதுக்கு விரும்பல. ஸோ எல்லாத்துலேயுமே மினிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு 10 எல்லா மாடல்லையும் 10 மிஷின் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே நம்ம வேர் ஹவுஸில் ஸ்டாக் இருக்குது. இந்த போன டைம் வீடியோ பார்த்துட்டு இப்போ வரை எங்களுக்கு என்கொயரிக்கு கொடுத்துட்டு கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நல்ல மிஷின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து
சேல்ஸில் வந்துடும். அர்த்தமாக ஸ்டாக் இருக்குதுங்க. ஸ்டாக் இருக்கிற வரையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பெஸ்ட் ப்ரைஸ். அதாவது வெறும் 5000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 5000 ரூபாய்க்கே ஒரு நல்ல மிஷின் இருக்குது. அது போக இது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர். அதாவது இப்போ வந்து ஒரு பத்திர ஆஃபீஸு இல்லைன்னா வந்து லாயர் ஆஃபீஸு, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திர ஆஃபீஸு இல்லைன்னா ஒரு லாயர் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனருக்கு வந்து இந்த ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா நீட் இருக்கும். பர் மினிட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 44 to 50 பேஜஸ் டியூப்ளெக்ஸாக ஸ்கேன் ஆகி வரும். ஸோ 40 பேஜஸ் அப்படிங்கிறது எங்களோட இது. இந்த மிஷின் இந்த மாதிரி வந்து ஸ்கேனர் யூனிட்டும் வந்து நம்மக்கிட்ட வந்து யூஸரு ரொம்ப லோவாக யூஸ் ஆகியிருக்கிற மிஷின் தான் இது. இதோட பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. மிஷின் ரொம்பவே லோவாக தான் யூஸ் ஆகிருக்கு. ஸோ யூசர் பிரிண்டர் நல்ல தரமாகவும் விலை குறைவாகவும் வேணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.